செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேவருடன் உங்கள் பசும்பொன் சோழனின் அன்பு வணக்கங்கள். அதாவது நேற்று சிவகங்கை சீமையின் வீர வரலாறுல மாபெரும் மன்னர் முத்துவடுகநாத உடையார் தேவர் அவர்களின் இறப்போட நிறுத்தியிருந்தோம். இன்று வீரமரத்தி அப்பத்தால் வேலுநாச்சியார் அவர்களின் வரலாறு தான் இப்ப வருது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம். உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அனைத்திந்திய அளவில் அரசர் பரம்பரையில் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து இறுதி வரையில் எவருக்கும் அடிமையல்லோம். ஆற்காட்டானாக இருந்தாலும், ஆங்கிலேயனாக இருந்தாலும், அல்லது அவர்களுடைய முகவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் தம்பிடி காசும் கப்பமாக கட்டமாட்டோம் என்று சாதித்து சாக்காட்டை பூக்காடாக கருதி சொர்க்கம் புகுந்த முதல் புருஷர் பூபதி முத்துவடுகநாத பெரிய உடையார் தேவர் என்பது மிகையாகாது, உண்மைக்கு பகையாகாது. மன்னரும் மாதரசி கௌரி நாச்சியாரும் வீர சொர்க்கம் பெற்ற விவரம் மங்களத்தில் மல்லாடி கொண்டிருந்த மந்திரி தாண்டவராயருக்கும் மருது சகோதரர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது. செய்தி எறிந்த சிவகங்கை படையினர் சிந்தை நொந்தனர், செய்வதறியாது திகைத்தனர், அருவி என கண்ணீர் கட்டி கதறினர். எவருடைய கட்டளையும் எதிர்பார்க்காமல் காளையார் கோவில் நோக்கி நடந்தனர். மருது சகோதரர்களும் மனங்கலங்கி மங்களத்தை விட்டு அகன்றனர். தந்திரி தாண்டவராயன் பிள்ளை தாங்கொன்னா துயரத்துடன் மருதிருவரை அழைத்து கொல்லங்குடி அரண்மனையில் உள்ள ராணிக்கு விவரம் தெரிவிக்கும்படி பரியேறி பறந்தார். மருதிருவர் கொல்லங்குடி வந்து கோப்பெருந்தேவி கொள்கை மரத்தி வேங்கை பெண் வேலுநாச்சியாருக்கு அரண்மனை தலைவாயிலில் தவில்களும் தலை கவிழ்ந்து நின்றனர். தாதியர் வந்து தகவல் என்ன என்றனர். தர்ம தலைவர் தன்னிகரலா தன்னாட்சி மன்னர் வீர சொர்க்கம் பெற்றார் என்றனர். தகவல் எறிந்த தரணியாண்டார் தர்மபத்தினி தாங்கொன்னா வேதனையால் வெட்டி மரம் போல வீழ்ந்து மயங்கினார். பனிமகளிர் பன்னீர் தெளித்து பாங்குடனே விசிறி மயக்கம் தெளிவித்தனர். தன்னிலை பெற்ற பொன்னிகர் பூதேவி பொங்கும் கடலோ பூகம்பத்தனலோ புயல் காற்றின் சீரலோ என கருதும் வகையில் வீராவேசம் கொண்டு எடையன் போர்வாளை கூர்வாளை வளரியை கொண்டு வா என் பரியை சதி செய்து சாத்த சண்டாளர்களின் கரங்களை சிரங்களையும் அறுத்தெறிகிறேன் என்று ஆர்ப்பரித்தார். தாவாய் வெள்ளை மருது தயக்கத்துடன் தாயே, தங்கள் தர்மபதியும் தங்கையும் காளேசன் சன்னதியில் வீர சொர்க்கம் பெற்றுவிட்டனர். ஆற்காட்டானின் கூட்டு கம்பெனி படையின் குறி இனி தங்கள் மீதுதான் இருக்கும். தாங்களும் அவர்களிடம் சிக்கிவிட்டால் சிவகங்கை சீமைக்கு என்றுமே விடுதலை கிட்டாது. அரசர் பெருந்தகையின் ஆன்மா தன் மக்களின் விடுதலையை விரும்பும் என்பதில் ஐயமில்லை என்றார். வீரமங்கை வேலுநாச்சியார் வேகம் தணிந்தார், வேதனையில் துடித்தார். வேதனை வெந்தென எங்களையும் சுடுகிறது. ஏன் இந்த விரிந்த சீமையில் மக்கள் எல்லாரையும் மாட்டுகிறது. ஆனால் ஆற்காட்டானும் ஆங்கிலேயனும் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். இறைவனுக்கு ஒப்பான லட்சியவேந்திரின் இறப்பு அந்த எதிரிகளின் பேராசை தீயில் எண்ணெய் வார்த்தது போலாகிவிட்டது. அவருடைய அடுத்த இலக்கு எங்கள் நாச்சியார். தங்கள் மீதுதான் தங்களை சிறைபிடித்து விட்டால் சிவகங்கை சீமைப்பட்டு சிந்திப்பதற்கு ஆளில்லை என்பது அவர்கள் நினைப்பு. எனவே தற்செயலும் தாங்கள் தப்பிச் செல்வதே உத்தமம் என்று சின்னமருது உருக்கமாக எடுத்துரைத்தார். மருது சகோதரர்கள் மனமுற புகழ்வது எனக்கு புரியாமல் இல்லை. நமது பூவேந்தர் புண்ணியர் புரவலர் அவர்களின் பூத உடலை பார்க்கவும் நல்லடக்கம் செய்யவும் இந்த அபாக்கியவதிக்கு வாய்ப்பில்லையா என்று வேலுநாச்சியார் வினவும் மருது சகோதரர்கள் வாயடைத்து போயினர். சிறிது நேரத்திற்கு பின் சின்னமருது மன்னர் பெருந்தகை மறைந்திருந்து கொன்றார்கள். மிலேச்சர்கள் அந்நிலை எங்கள் நாச்சியாருக்கு ஏற்பட்டுவிடக் கூடாதே என்பதே எங்கள் கவலை என்றார். என் உயிரே ஒளிவதாயினும் சரி, என் மணாரின் பூத உடலை மாலையீடு செய்யாமல் நான் உயிர் தப்பி ஓட ஒப்பவில்லை என்று உறுதியாக நாச்சியார் நயிலவே பேச்சின்றி முத்துச்சீகையை முற்றத்தில் கொண்டு வந்து வைத்தனர். மருது சகோதரர்கள் வளரியனும் வல்லாயுதம் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு வீரமங்கை வேலுநாச்சியார் பல்லக்கில் ஆரோகணித்தார். காற்றன காளையார் கோவில் காட்டு வழியில் பல்லக்கு பயணப்பட்டது. காளேசன் சன்னதி ஜனசமுத்திரம் போல காட்சியளித்தது. சிவகங்கை சீமையின் மக்கள் தங்கள் மன்னருக்கு கண்ணீர் காணிக்கை செலுத்திக் கொண்டிருந்தனர். தாண்டவராயன் பிள்ளையும் வேங்கை தேவரும் துயரம் தோய்ந்த வதனங்களுடன் வாடி நின்று கொண்டிருந்தனர். ராணி வந்த பல்லாக்கை பார்த்து மக்கள் பயபக்தியுடன் விலகி வழிவிட்டு விம்மினர். நாச்சியார் நாயகரின் பொன்னுடையும் நங்கை கௌரி நாச்சியாரின் பூவுடலையும் பார்த்து பொங்கி அழுதார். மருது சகோதரர்களும் மழை நீரான கண்ணீர் பெருக்கினர். விம்மி விம்மி அழுது கொண்டிருந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வீரவேசமாக அரங்காத்த மரங்காத்த மக்கள் நலங்காத்த எம் மன்னவரை நயவஞ்சமாக வதம் செய்த நாட்டை அபகரித்த கூட்டத்தை வென்று எங்கள் சிங்கார சீமையை மீட்பேன். அந்த வெற்றியின் சின்னமாக எம் மன்னவர் மணிந்த இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் கோபுரம் எழுப்புவேன். இது அன்னை ராஜேஸ்வரின் மீது ஆணை, அப்பன் காளீஸ்வரன் மீது ஆணை என்று சூளுரைத்தார். காளையார் கோவில் தென்கிழக்கு பகுதியில் மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடையார் தேவர் அவர்களின் திருமேனியும் இளையராணி கௌரி நாச்சியார் திருமேனியும் மாலையீடு செய்யப்பட்டன.
இந்த கல்லறை இன்றளவும் அங்கு உள்ளது. மன்னர் மாலையீடு காரியங்கள் வெகு வேகமாக நிறைவேற்றப்பட்டவுடன் அமைச்சர் தண்டவராயர் பரியேறி நாட்டரசன் கோட்டைக்கு சென்றார். பரிவாரம் படைசூழ வேலுநாச்சியாரை பல்லக்கில் ஏற்றி பாதுகாப்பாக அரியாங்குறிச்சி காட்டு வழியாக மருது சகோதரர்கள் அழைத்துச் சென்றனர். பொறுக்கஞ்சாத புலி பெண்ணரசி வேலுநாச்சியார் பல்லக்கில் பயணப்பட்டதை எறிந்து பரங்கிப்படை வழிமறித்து கைது செய்திட முயன்றனர். அரியாங்குறிச்சி ஐயனார் கோயிலிடம் 8.5 பாதை முற்றுப்பெறவே தீய கம்பெனி படையினர் திகைத்தனர். அப்பொழுது ஐயனார் ஆலயத்தின் வாசலில் நின்றிருந்த உடையாள் என்னும் பெண்ணை இவ்வழியாக வந்த பல்லக்கு எவ்வழியாக சென்றது என்று கேட்டனர். பெண் உண்மை சொல்ல மறுத்துவிட்டாள். அதனால் கோபம் கொண்ட கும்பெனிப்படை அந்த கன்னிப்பெண்ணின் தலையை வெட்டினர். வெட்டப்பட்ட உடையாள் என்னும் உத்தமியே பின்னாளில் தெய்வாம்சம் பெற்று வெற்றுடையார் காளியாக பிரசித்தி பெற்றது. 8 ஆண்டுகளுக்கு பின் வீராங்கனை வேலுநாச்சியார் சீமையை மீட்டியதும் வெற்றுடையாளுக்கு ஆலயம் அமைத்தார். தமது திருமாங்கல்யத்தை உடையவள் என்னும் கிராமத்தையும் மற்றும் விளை நிலங்களையும் வழங்கினார். கீரனுக்கு அருகில் பல்லக்கு சென்று கொண்டிருந்த பொழுது பரங்கிப்படை வழிமறித்து சுட்டனர். மருது மாவீரர்கள் பல்லக்குடன் ஊரணிக்குள் இறங்கி மதகு வாய்ப்புதலில் சிவிகையை மறைத்துவிட்டு நிறைந்திருந்த ஊரின் நீரில் மறைந்தனர். கும்பனி பட்டாளம் ஊரணிக்கரை மீது வட்டமாக முற்றுகையிட்டு செடி அசைந்தாலும் கொடி அசைந்தாலும் சுட்டுக் கொண்டிருந்தனர். பொறுத்து பார்த்த தலைவி வேலுநாச்சியார் புயலான பல்லக்கை விட்டு வெளியேறி வளரிதனை ஏவி கும்பனி படைகளின் தலைகளை கொய்யத் தொடங்கினார். வளரி என்னும் ஏரிகணியில் வாயுவின் ஒளி கேட்ட மருது சகோதரர்களும் வளரி பிரயோகம் செய்தனர். கும்பனி பட்டாளத்தை கூண்டோடு அழித்தனர். மீண்டும் பல்லக்கின் பவனி தொடங்கி சூறாவளி வேகத்தில் நாட்டரசன் கோட்டையில் பேரமைச்சர் தண்டவராயர் மாளிகையில் முன் நின்றது. தண்டவராயர் 4 புறவர்களுடன் தயாராகி நின்றிருந்தார். அக்கணமே புறவிகளின் தாவியேறி புறப்பட்டனர். விடியலில் வீராங்கனை வேலுநாச்சியார், மதிமந்திரி தாண்டவராயர், மருது சகோதரர்கள் மேலும் அம்பலக்காரர் விடுதியில் இறங்கினர். நாதனை இழந்த ராணி வேலுநாச்சியார் நாட்டார் விடுதியில் திருத்தண்டு இறங்கி தங்கியுள்ள செய்தி ஊரில் பரவி அம்பலக்கார அனைவரும் ஒருங்கு கூடி நாச்சியார் திருமண் வந்து ஆறுதல் கூறினர். கல்லர்குனி காணிக்கையாக பொற்குழி வழங்கி மகிழ்ந்தனர், வாழ்த்தினர். கும்மனியாரின் பரம வைரி ஹைதர் அலி சந்திக்க பயணப்பட்ட ராணியை வாழ்த்து முழக்கங்களுடன் வழி அனுப்பி வைத்தனர். வீரமாது வேலுநாச்சியார் பரிவாரம் விஜயன் வில்லிலிருந்து விடுபட்டு அம்பு போல புறப்பட்டு விருப்பாட்சி அடைந்து விடுதி ஒன்றில் தங்கினர். அந்த அன்ன சத்திரத்தின் நிர்வாகி கோபால் ஐயர் குறிப்பால் கோமுகல் குழு இது என்றிருந்து நாச்சியார் திருமண் வந்து வணங்கி, தங்களுக்கு இந்த சத்திரத்தில் சகல வசதிகளையும் செய்திருக்கிறேன். தாங்கள் எந்த தேசத்தின் அரசி, இப்படி பயணப்பட்டதன் காரணம் என்ன என வினயமாக வினவினார். அமைச்சர் தாண்டவராயர் சுருக்கமாக விளக்கத்தை கூறினார். விவரமறிந்த கோபால் ஐயர் மிக பணிவுடன் கும்படி கொட்டத்தை அடக்கும் கொள்கையின் குறியாக உள்ள ஹைதர் அலி சுல்தான் அவர்களிடம் சிவகங்கை அரசு அவர்கள் வந்துள்ள விவரம் தெரிவிக்கிறேன் என்றார். நன்று என்று நாச்சியார் அனுமதி அளிக்கவே ஐயர் மைசூர் மன்னரை சந்தித்து விவரம் தெரிவித்தார். தங்கச் சிவிகை அனுப்பி அரசியாரை அழைத்தவர் ஆணை பிறப்பித்தார் ஹைதர் அலி. திண்டுக்கல் கோட்டையில் சுல்தான் ஹைதர் அலி அவர்களை சிவகங்கை சீமையின் பிரதானி தண்டவராயர் சந்தித்து ஆற்காட்டு நவாபு படையும் ஆங்கிலேயர் படையும் சேர்த்து நடத்திய அதர்ம யுத்தம் பற்றிய சின்னஞ்சிறு நாடாக இருந்தாலும் செங்கோல் வலுவாமல் அந்நியர் ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் தன்னிறைவோடு தன்னாட்சி புரிந்த குடையில் சிறந்த கோமகன் கோவில் வாசலில் கொல்லப்பட்ட கொடூரம் பற்றியும் எடுத்துரைத்தார். விவரமறிந்த வீரர் ஹைதர் அலி சுல்தான் விசனமுற்றுவார். தென்னகத்து மன்னர்களின் தன்மானத்திற்கும் தன்னாட்சி தத்துவத்திற்கும் முன்மாதிரியாக விளங்கிய வேந்தர் முத்துவடநாதர் வீரமரணம் இந்திய தேசத்தின் விடிவுக்கு, வெள்ளையர் ஏகாதிபத்திய முடிவுக்கு முதலில் வித்திட்ட வீர வரலாறாகும் என மனம் திறந்து கூறினார். அப்பொழுது அதிர்விடி முழங்க அரசி வேலுநாச்சியார் அழைத்து வரப்பெற்றார். அரசர் ஹைதர் அலி ஆசனத்தை விட்டெழுந்து அரசியாரை வரவேற்று அமரச் செய்து ஆறுதல் மொழி பல கூறி, எம்மிடம் நீர் கோரும் உதவி யாது என வினவினார். சுதந்திர பிரியரான சுல்தான் அவர்கள் சிவகங்கை சீமை சுதந்திரம் பெற உதவ வேண்டும். என் மன்னவர் மடிந்த மண்ணில் நின்று தான் எடுத்துக்கொண்ட சபதம் நிறைவேறும் வரை தங்கள் சகோதரியாக தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட திண்டுக்கல் மலைநாட்டில் தங்கிக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றார்கள். வீராங்கனை வேலுநாச்சியார் வெற்றி நிச்சயம், படையெடுப்புக்கு ஏற்ற தருணம் என்று எப்பொழுது நினைக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு வேண்டிய படைக்கலன்கள் படையும் தந்து உதவுவான் இந்த சகோதரன். அதுவரை என் திண்டுக்கல் கோட்டையிலேயே தங்கலாம், அல்லது தங்கள் விருப்பத்திற்கேற்றபடி விருப்பாட்சி கோட்டையிலோ, நாகல் நகரிலோ, விளாம்பாடம் விடுதியிலோ ஒரு அரசிற்குரிய ஆரம்ப சேனைகளுடன் வாழலாம். தங்கள் மாத செலவுக்கென்று 400 பவுன் வழங்கப்பெறும் என உறுதியளித்தார். அதன்படி வீரமங்கை வேலுநாச்சியார் வேண்டிய படிப்புகளுடன் சேவகர்களுடன் திண்டுக்கல் ஹைதர் அலி கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயன்பதி கோட்டை முதலிய பாதுகாப்பான தலங்களில் தங்கி வாழ்ந்து கொண்டே தமது தளவாய் வெள்ளை மருது, பிரதானி தாண்டவராயன் பிள்ளை, சின்னமுருது, வேல்முருகு, நன்னியம்பலம் முதலியவர்கள் மூலமாக பிரான்மலை ஆகிய மறைவிடங்களில் படைப்பயிற்சி அளிக்க ஆவணம் செய்தார். வேலடித்தம், திருப்பாச்சத்தி, சிங்கமுடி முதலான ஊர்களில் ஆயுதங்கள் தயாரிக்க ஏற்பாடு செய்தார். மேற்கண்ட சுதந்திர போர்ப்படை பணிகளுக்கு சிவகங்கை சீமையில் உள்ள தனவந்தர்கள் நாச்சியார் அவர்களின் திருவோலைகளை ஏற்று பணமுதிகளை தயங்காமல் செய்தனர். மாதரசி வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி தவ வாழ்க்கை மேற்கொண்ட காலத்தில் அன்னை ராஜராஜேஸ்வரி வழிபட ஆலயமில்லையே என்று மன உறுத்தலை அறிந்த ஹைதர் அலி பெருந்தகை மலைக்கோட்டையில் ஒரு ஆலயம் தீர்மானித்து தங்கத்திலான ராஜராஜேஸ்வரி விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார்.
பின்னர் 1780 வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு அப்பொன் விக்கிரகத்தை வெகுமதியாக வழங்கினார். 8 ஆண்டுகள் லட்சியக்குறியுடன் வசித்து வந்த பெருமாட்டி வேலுநாச்சியார் வையத்தை பல மொழிகளை கற்றார்கள். ஏற்கனவே திராவிட மொழிகளாகிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலிய மொழிகளில் பாண்டித்யம் பெற்றிருந்த நாச்சியார் அவர்கள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, இந்தி முதலிய மொழிகளையும் கற்று பன்மொழி வல்லுநரானார். சிவகங்கை சீமைக்கு ஹுசைன் நகர் என்ற நவாபு பெயர் சீட்டினார். திண்டுக்கல் பாளைய பகுதியான வந்தலகுண்டு கழனிகளும் களிர்கள், கரும்பு தோட்டங்களையும் கடுவாய் புலிகள் விவசாயிகளின் கால்நடைகள் நாசம் செய்கின்றன என்று குடிமக்கள் முறையிடவே திப்பு சுல்தான் வேட்டை படைப்பிரிவினை தயார் செய்தன. அது விவரம் அறிந்த அரசு வேலுநாச்சியார் புலிவேட்டையில் எமது தளவாயும் அவரது தம்பியும் தீரர்கள் என தெரிவிக்கவே திப்பு சுல்தான் மருது சகோதரர்களையும் உடனழைத்துச் சென்றான். வேட்டையில் வேலங்குகளும் வேங்கைகளும் விரட்டியடிக்கப்பட்டன. திப்பு சுல்தான் சிவகங்கை சீமையின் வேட்டை திறனை வெகுவாக சலாகித்தான். வீரமங்கை வேலுநாச்சியார் திருமுன்பாக மருது சகோதரர்களும் மாதரசி வேலுநாச்சியாரை வணங்கி வையத்தில் எங்கள் வீரம் விளங்கவும் தீரர் திப்பு சுல்தான் நட்பு கிட்டவும் வாய்ப்பளித்த தாயின் திருவடிகளை தொழுகிறோம் என கூறி ஆசி பெற்றனர். வத்தலக்குண்டு வேட்டை நிகழ்ச்சிக்கு பின் சிவகங்கை சீமையினருக்கு திண்டுக்கல் பகுதியில் சிறப்பு மிகுந்தது. சிவகங்கை விடுதலை போரும் என்று புதிய பீரங்கிகள் வார்க்கப்பட்டன. துப்பாக்கி நூற்றுக்கணக்கில் தயாரிக்கப்பட்டன. ஹைதர் அலி சுல்தானின் 1000 படையினருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. சிவகங்கை சீமையின் மலைப்பகுதிகளிலும் மறைவிடங்களிலும் பயிற்சி அளிக்கப்பட்ட படைப்பிரிவினர் மதுரை கோச்சடை வந்து சேர ஏற்பாடு செய்துவிட்டு பிரதானியும் தாண்டவராயர் தகவல் தந்தார். தார்வேந்தன் பத்தினி வேலுநாச்சியார் பெருமாட்டிக்கு சௌமியாண்டு ஐப்பசி திங்கள் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 1780 சிம்மராசில் சிவகங்கை சீமை மீட்க பரணிப்பாடி படை புறப்பட்டது. அவ்வேளையில் ஹைதர் அலியின் புத்திரன் அஞ்சா நெஞ்சன் திப்பு சுல்தான் தந்தை சார்பிலும் தன் சார்பிலும் வெற்றி வாழ்த்து தெரிவித்தார். பராசக்தி ராஜராஜேஸ்வரி தங்க விக்கிரங்களை வெகுமதியாக அளித்தார். 12 பீரங்கி வண்டிகள் முன் செல்ல பரிப்படையும் கரிப்படையும் காலாட்படையும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட வீரமங்கை வேலுநாச்சியார் விஜயலட்சுமி போல முத்துச்சிவிகையில் வீற்றிருக்க திண்டுக்கல் கோட்டை விட்டு புறப்பட்ட சுதந்திர போர்ப்படையை பொன்முருவனுடன் புலியரசன் திப்பு சுல்தான் பார்த்து நின்றார். நீலவானுக்கும் நிலமடைந்தைக்கும் இடைப்பட்ட பகுதியெங்கும் செம்புழுதி மண்டிட மங்கையர்க்கரசி வீர வேலுநாச்சியார் சுதந்திரப்படை சுழன்றடிக்கும் சூறாவளி என வெற்றிநடை போட்டு வந்து மதுரை கோச்சடை கருப்பன் கோவில் திடலில் முகாமிட்டது. வேலுநாச்சியார் படை கோச்சடையில் குழுமியுள்ள செய்தி தெரியவே ஆற்காடு நவாப் மதுரையில் இருந்த மல்லாரி ராயனுக்கு தகவல் அனுப்பி தாக்க உத்தரவிட்டான். மல்லாரி ராயனும் மார்த்தட்டி படை திரட்டி விடியற் போதில் கோச்சடை கருப்பன் கோவில் திடல் எதிரே நின்று வேட்டெழுப்பினான். வேட்டு சப்தம் கேட்டு வீராங்கனை வேலுநாச்சியார் வேங்கைப்படை வெகுண்டெழுந்தது. வீரர்கள் மருதிருவர் அரசியாரின் அனுமதி பெற்று போரிட கொடி காட்டினார். நொடியில் மல்லாரி படை வெள்ளரி பிஞ்சுகள் போல சிதறி கிடந்தன. வீரத்தலவாய் வெள்ளை மருது வளரி வீசிடவே மல்லாரி ராயன் தலை மறிக்குழந்தை கிள்ளி போட்டார் போல மண்ணில் விழுந்தது. மல்லாரியின் பீரங்கிகள் நாச்சியார் படைக்கு மிச்சமாயிற்று. மல்லாரி ராயன் படையை வென்ற வீரமங்கை வேலுநாச்சியார் படை மதுரை கரசி மீனாட்சி திருக்கோயிலை வலம் வந்து வணங்கி திருப்புவனம் கோட்டை நோக்கி திக்விஜயம் புறப்பட்டது. ஆற்காட்டிடைமே ரங்கராயன் ராணி வேலுநாச்சியார் பெரும்படை பிரளய வெள்ளம் போல திரண்டு வருவதும் தன் தமையன் மல்லாரியான் தலை கொய்ததும் தெரிந்து கொதித்தெளிந்து திருப்புவனம் கோட்டை தாண்டினால் நாச்சியார் படைக்கு வெற்றி நிச்சயம் என்றும் முடிந்தால் தடுப்போம் இல்லையில் இறப்போம் என சிலைமான் அருகே எதிர்த்தான். புலிதனை எலி எதிர்த்து ஏதும் செய்யும் முத்துச்செவியின் பட்டுத்திரி நீக்கி பராசக்தி வேலுநாச்சியார் 10 மணித்துளிகளில் பகை முடிக்க பணித்தார். சின்ன மருதின் கை வளரி சின்னவன் ரங்கராயன் சிரம் அறுத்தது. சிதறி ஓடியது. கூலிக்கு மாரடித்த ரங்கராயன் பட்டாளம் வெற்றி முழக்கம் விண்ணை முட்ட நாச்சியார் படை திருப்பம் கோட்டையில் திருத்தொண்டு இறங்கி தங்கியது. திருப்பாச்சேத்து வெட்டறிவாள் படை, மாடக்கோட்டை, மர்ம அடிப்படை, சாத்தரசன் கோட்டை, சக்கரைப்படை, விஜயமாணிக்கு விற்படை முதலிய திருப்புவனம் வந்து நாச்சியார் படையின் ஐக்கியமாகியது. வீரமங்கை வேலுநாச்சியார் வெற்றிப்படை வீறு கொண்டு சிவகங்கை நோக்கி முன்னேறுவதும் மல்லாரிராயன் ரங்கராயன் மரணமுற்றதும் ஆங்கிலேய ஆற்காட்டு கூட்டுப்படைக்கு அறிவிக்கப்பட்டது. செய்தி அறிந்த கர்னல் பாஞ்சோர் சிவகங்கை தெப்பக்குளம் தென்கரை மாளிகையில் தங்கியிருந்த நவாபின் மைந்தன் உமராதுல் உபாகரனை வரவழைத்து வருகின்ற படை சிவகங்கையை நெருங்கிவிட்டால் அதை முறியடிப்பது முடியாத காரியம். சுதந்திர வேட்கை மிக்க சீமை மக்களும் சேர்ந்து கொள்வார்கள். திப்பு சுல்தான் கொடுத்துள்ள சக்தி மிக்க பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் வேலுநாச்சியார் படைக்கு ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மானாமதுரை ஆற்றோடு அப்படை அழித்துவிட வேண்டும் என்று கர்னல் பாஞ்சோர் பகர்ந்தான். அதன்படி லெப்டினன்ட் கர்னல்கள் மார்டின்ஸ் பிரைட்டன், நவாபின் படை தளபதி பூரிகான் மூவர் தலைமையிலும் 3000 படையினரும் 30 பீரங்கிகளும் மானாமதுரைக்கு அனுப்பப்பட்டது. கும்மணிப்படை மானாமதுரை ஆற்றில் கூடாரம் அடித்து முகாமிட்டது. திருப்போண ஆதர் திருக்கோவிலில் தேவ தரிசனம் செய்து கொண்டிருந்த தேவி வேலுநாச்சியரும் கும்பிடிப்படை கூடாரமிட்டுள்ள விவரம் கூறப்பட்டது. சுவாமி தரிசனம் செய்து முடித்த சுதந்திர தேவி வேலுநாச்சியார் திருவோலைகள் சிலவற்றை தீட்டி பரிகளில் பலருக்கு செய்தி அனுப்பினார். அவ்வாணையை ஏற்று சக்கந்தி வேங்கை பெரிய உடையார் தேவர் படையும், சமாளி உடையான் படையும், குடைகாத்த உடையான் படையும், மெல்லாக்கோட்டை சேதுபதி அம்பலம் படையும், வாராப்பூர் நன்னியம்பலம் படையும், திருப்பாச்சித்தி சேர்வைவாரன் படையும், உடுதிக்கோட்டை ராமச்சந்திரபதி படையும், உருவாட்டி சீமைச்சாமி தேவர் படையும், திருப்பத்தூர் திருக்கப்பவன் படையும், பட்டமங்கலம் கோட்டையம்பலம் படையும், மரவமாலம் கொங்குத்தேவன் படையும், சேத்தூர் செம்பியன் படையும், சிறுவையில் மும்முடையான் படையும்,
வெள்ளிக்கட்டி வைரவன் படையும் ஒய்யாத்தேவர் உருபெரும் படையும் வையமதிர வைகையில் கூடியது. வீரமங்கை வேல்நாச்சியார் சீமை சக்கர வியூகப்படையினர் மத்தியில் முத்துப்பல்லக்கில் முத்தமிழரசி வேல்நாச்சியார் ஆரோகணித்து விடியற் பொழுதில் வீர விளையாட்டின் விதம் பற்றி மறுதிருவருக்கும் மற்றவர்களுக்கும் விளக்கினார். விடுதலை படை ராஜகம்பீரம் வந்து இராணுவ திட்டங்கள் தீட்டுவது தெரிந்த மார்டின் தங்கள் படையை வைகை எருமை திடருக்கு நடத்தி போடும் முறைகளை பொதித்தான். பரிதி எழுமுன்னே பார்த்திபன் பத்தினி ராணி வேல்நாச்சியார் எழுந்து எழுகடல் வெள்ளமோ என பறந்திருந்த தமது படையினரை வலம்புரி சங்கம் ஆசிக்க செய்து துயிலெழுப்பி துட்டர்கள் பிரைட்டன் மார்டின்ஸ் போரிகான் காது உட்பட வெற்றிவேல் வீரவேல் என்று வீர முழக்கமிட்டு சக்கரமண சுழன்று வைகை ஆற்றில் குதித்து வதைப்படலும் தொடங்கினர். முதல் சுற்றில் நின்ற கவன்கர் படை கைவரிசை காட்டவே கதிகலங்கி போன பூரிகான் துப்பாக்கி பிரயோகம் செய்ய மார்ட்டினை தூண்டினான். இரண்டாம் சுற்றில் நின்ற திராணி மூப்பன் விற்படை விச அம்புகளை சரமாரியாக பொழிய வெள்ளையர் படையினால் 100 வீழ்ந்தனர். பொழுது விடியும் முன்னே நமது படை பொடியாகி விடுவோமோ என்று பயந்த மார்டின்ஸ் பீரங்கி பிரயோகம் செய்ய உத்தரவிட்டான். 30 பேய் பீரங்கிகளும் ஒரே நேரத்தில் முழங்கின. நாடு மீட்க புறப்பட்ட நாச்சியார் படையில் 1000 பேர் மாண்டனர். வறண்ட வைகையில் உருண்டோடியது இரத்த வெள்ளம். மருண்டு நின்றனர். கும்பனி கூலிப்படை மருதிரவர் மாதரசி வேல்நாச்சியார் அணியின் நிலைமைதனை விவரித்தனர். போர் முறையில் மாறுதல் செய்ய உத்தரவிட்டார். வைகை வடகரையில் நாளல் பெரும்புதலில் முறையாக நிறுத்தியிருந்த 12 பீரங்கிகளையும் ஆயத்தமாக கன்னட தளபதிக்கு கஞ்சாடை காட்டினார். மற்ற படையினரை திரிசூலம் போல 3 முகமாக பிரித்து வடப்புற பிரிவுக்கு வெள்ளை மருதுவையும் தென்புற பிரிவுக்கு சின்ன மருதுவையும் தலைமை தாங்க மணித்து நடப்புற பிரிவுக்கு தாமே தலைமை ஏற்றார். பல்லக்கிலிருந்து இறங்கி யானை மீதேறி நின்று வினாடிக்கு ஒரு வேல் வீசி போரை தொடங்கினார். பரிப்படையும் கரிப்படையும் கண்சிமிட்டும் கண்பொழுதில் களத்தை குருதி புனலாக்கியது. அல்லறி அடித்தோடி ஆர்காட்டான் படையை நாணல் புதர் மறையிலிருந்து திப்பு சுல்தான் பீரங்கி படை பரலோகம் அனுப்பி வைத்தது. நவாபு கும்பனி கூட்டுப்படை தளபதிகள் பிரைட்டனும் பூரிகானும் பின்வாங்க முன்வந்தனர். ஆனால் மார்டின்ஸ் ஒப்பவில்லை. மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு மேற்கு முகமாக நிறுத்தப்பட்டிருந்த பீரங்கிகளை பிரித்து நாற்புறத்திலும் நிறுத்தி தொடர்ந்து சுழறச் செய்தான். இடைப்பகுதியிலிருந்து இடைவிடாத துப்பாக்கிகளும் கும்பனியின் 30 பீரங்கிகளும் 1000 துப்பாக்கிகளையும் அடங்கியது. இருதரப்பிலும் ஏராளமான உயிர் சேதம் ஏற்பட்டது. போர் முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை. மான மறவர் படை மலைக்கவோ சளைக்கவோ இல்லை. மாவீரர்கள் மருது சகோதரர்கள் மங்கையர்க்கரசி வேல்நாச்சியார் திருமுன் வந்து நமது சுதந்திரப்படை சோர்வடையவில்லை என்றாலும் சேதம் அளப்பரியதாக உள்ளது. கும்பனி கூலிப்படை குய்யோ முறை என்று தப்பிச் செல்ல எத்தனிக்கின்றது. மார்டின்ஸ் கெடுபிடியாலும் அயராத அலுவலாலும் களத்தில் களைத்து போய் நிற்கிறது. மார்டின்ஸ் மண்டை மண்ணில் விழுந்தால்தான் கூலிப்படை கூக்குரலிட்டு ஓடுமென உறுதியாக தெரிகிறது. எனவே நாச்சியார் அவர்கள் வளரி வீசி மார்ட்டினை வீழ்த்துவதற்கு உத்தரவளிக்க வேண்டும் என்றார். அருமை புதல்வர்களே, நமது பெருமை மிக்க சீவையின் விடுதலை வெகு தூரத்தில் இல்லை. மார்டின்ஸ் ஒரு வீர இளைஞன். கடமையில் கண்ணும் கருத்துமாக உள்ளான். கரியின் மீதிலிருந்தே கவனித்தேன். அவனது உரிய பெரிய நடவடிக்கைகளை எதிரியாக இருப்பினும் ஒரு ஒப்பற்ற வீர இளைஞனை கொள்ளுவதில் எமக்கு எல்லத்தனையும் விருப்பமில்லை. அவனை உயிருடன் ஓட வைப்பதே உத்தமம் என்று நாச்சியார் நவிகின்றனர். எதிர்க்கு இறக்கும் ஈகை மனது எங்கள் தாய்க்குண்டு என்பதை அறிந்தோம். ஆனால் அவனை விரட்டுவது எப்படி என்று வெள்ளை மருது வினவினார். 3ஆம் கட்டப்போரை அறுகோணமாக அமைத்து போரிட வேண்டும். நாம் மூவரும் கரி மீதேறி வளரி ஏந்தி சமர்க்களத்தை வலம் வந்தாலே ஆங்கில படை அலறெடுத்து ஓடும் என்று சீமையின் ராணி சிரிப்புக்கிடையே கூறினார். அறுகோணங்களாக பிரிக்கப்பட்ட ஆற்றல் ரசி வேல்நாச்சியார் வெற்றிப்படை 4 மூங்களாக கொண்ட நவாபு படை சுற்றி வளைத்தது. வீராங்கனை வேல்நாச்சியாரும் மருது சகோதரர்களும் கரி மீதேறி வளரி சுழற்றி வருகை புரிந்தனர். கும்பனி படையில் கூச்சம் கிளம்பியது. கூட்டம் கூட்டமாக ஓடத் தொடங்கினார்கள். கும்பனின் கூடார மத்தியில் வெள்ளைக்குடி விண்ணில் பறந்தது. வீரமங்கை வேல்நாச்சியார் வாழ்க, வெற்றி திருமகள் வேல்நாச்சியார் வாழ்க, சிவகங்கை சீமையரசி வேல்நாச்சியார் வாழ்க என்று வாழத்தோழி வானை முட்டியது. விரண்டோடிய வெள்ளையர்படை மூர்த்தி நயினார் கோவிலுக்கும் திருப்பதூர் கோட்டைக்கும் ஓடி ஒளிந்தது. வெற்றி பெற்ற வீரமங்கை வேல்நாச்சியார் பரிவாரங்கள் மானாமதுரையிலிருந்து குறுக்கோலியாக காளையார் கோவிலை அடைந்து கோட்டையிலே வீற்றிருந்த ஜோசப் ஸ்மித்தை புறமுதுகிட வைத்தது. காளையார் கோவில் கோட்டையை கைப்பற்றிய கனகராணி வேல்நாச்சியார் அவர்களும் தாதியரும் கௌரி தீர்த்தத்திலும் மருது சகோதரர்களும் மற்றவர்களும் யானை மடு தீர்த்தத்திலும் நீராடிய பெண் கொடையில் சிறந்த கோமகன் சிவகங்கை சீமையின் மாமன்னர் முத்துகுருநாத பெரியவுடையார் தேவர் அவர்களின் நீத்தார் நினைவு கடனை நிறைவேற்றி மன்னர் மாலையீட்டில் மண்டபம் எழுப்பி உடமுழுக்கு செய்து வழிபட்டனர். மன்னர் முத்துகுருநாதர் மாலையீடு பூஜா முறைகளுக்கு வீரசைவ பெருமக்களுக்கு குலமங்கலம் அந்தரநேந்தல் சிவந்தரநேந்தல் மற்றும் சில கிராமங்கள் சர்வகாணியா வழங்கினார் வேல்நாச்சியார். வீரமங்கை வேல்நாச்சியார் சென்ற வழியை காட்டறுத்து உடையாள் என்னும் பெண்ணை வெள்ளையர் வெட்டி கொன்றதை அரியாங்குறிச்சி ஐயனார் கோவிலுக்கு சென்று அவ்வீரக்கண்ணி பெண்ணிற்கு வீரக்கல் நாட்டினார். அப்போது கிளப்பருவத்திலும் தளராத தாண்டவராயன் பிள்ளை வந்து வெட்டுண்ட உடையாள் நீதி தேவதையாக விளங்கி வருவதை விவரித்தார். அதை கேட்ட ராணியார் அகமுயர்ந்து வெற்றுடையாளுக்கு நித்திய பூசை நடக்க உடையவள் கொல்லங்குடி அரியாங்குறிச்சி கிராமங்களை சர்வ மானியமாக வழங்கி காரைக்குடி கற்பாவலர் காரியாளர் ஆகியவர்களையும் பூசாரிகளையும் நியமித்து தமது மாங்கல்யத்தை முதல் காணியாக செலுத்தினார். இவ்வைரத்தாளி இப்பொழுதும் உள்ளது.
இரவு எல்லோருக்கும் விருந்தளிக்கப்பட்டது. படையின் துயில் கொள்ள தொடங்கியதும் வீராங்கனை வேலுநாச்சியார் தலைமையிலும் பிரதானி தண்டோராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள், சேதுபதி அம்பலம், வேங்கை பெரியவுடையார் தேவர், நன்னியம்பலம், வேல்முருகு முதலியவர்கள் போர் திட்டங்களை தீட்டினர். சிவகங்கை நகரம், திருப்பத்தூர் கோட்டையும் ஆங்கில ஆற்காட்டு கூட்டுப்படை வசமுள்ளது. அவைகளையும் விடுவித்தால்தான் சிவகங்கை சீமை முழு விடுதலை பெறும். எனவே சுதந்திர படையை இரு கூறாக பிரித்து சின்னமுருகு தலைமையிலும் சேதுபதி அம்பலமும், நன்னியம்பலம், வேல்முருகு முதலியவர்களுடன் 3000 படையினரும் 8 பீரங்கி பொறிகளுடன் போராடி திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றுவதென்றும், வீரமங்கை வேலுநாச்சியார் தலைமையில் வீரத்தளவாய், வெள்ளை மருது, வேங்கை பெரியவுடையார் தேவர், சீமைச்சாமி தேவர், மரக்குல பெண்கள் முதலியவர்கள் பங்கேற்று முதலில் பெண்கள் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ராஜேஸ்வரி அம்மனை வணங்கவென்று அம்மன் ஆலயத்துள் புகுந்து விடுவது, அங்கிருந்து அரண்மனை மேல் மாடத்தை குயிலி என்னும் வீரப்பெண் அடைந்து தன் மீது நெய்யூற்றி தீயிட்டு கொண்டு கும்பனியார் குவித்து வைத்துள்ள வெடிமருந்து மீது குதித்து விடுவதென்றும், அதே பொழுதில் அரண்மனைக்கு வெளியில் தெப்பக்குளத்து தென்கரை மாளிகையில் தங்கியுள்ள உமராதுல் உபகரானை தாக்கி தளவாய் வெள்ளை மருந்து கைது செய்வதென்றும், அரசியார் ஆங்கில தளபதி பாஞ்சோரை கைது செய்வதென்றும் போர் திட்டம் வகுக்கப்பட்டது. விஜயதசமிக்கு முதல் நாள் திருப்பத்தூர் கோட்டையை சின்னமருது படை முற்றுகையிட்டது. கடுமையான போர் நடந்தது. கோட்டையின் கிழக்கு வாயில் தகர்க்கப்பட்டது. கும்பனி படைக்கு கொலை நடுக்கம் எடுத்தது. சிவகங்கையிலிருந்து வந்த கும்பனி படையை தென்மாப்பட்டு, கண்மாயில், தம்பிப்பட்டி, சின்னத்தம்பி அம்பலம் படை சிதறடித்தது. விஜயதசமி விழா நாளில் சிவகங்கை அரண்மனை முகப்பு வாயில் திறந்துவிடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் வழிபாட்டிற்கு ஏதுவாக ஆடல் பாடல்களுடன் மங்கையர் கூட்டம் கூட்டமாக கோவிலுக்குள் சென்றார்கள். அதில் செருக்களச்செயல் மரத்திகளும் மங்கையர்கரசி வேலுநாச்சியாரும் மார்வேடத்தில் சென்றடைந்தார்கள். திட்டப்படி தியாகி மரத்தி குயிலி தன் மீது நெய்வார்த்து தீயிட்டு கொண்டு வெடிமருந்து குவியலில் குதித்தாள். தீப்பற்றிய வெடிமருந்து சாலை சொக்கப்பானை போல கொழுந்துவிட்டெறிந்து ஆயுத கடங்கை அழித்தது. குறைவாக இருந்த கும்பனிப்படை கைவசமுள்ள துப்பாக்கிகளையும் கத்திகளையும் கொண்டு போரிட வேண்டிய நிர்பந்த நிலைக்கு ஆளாகியது. பொன் புலிகளென்பு பாய்ந்த சிங்க சிவகங்கை பெண்டீர் படைவாள் முனையிலே வெள்ளைப்படை வெற்றி கொண்டது. கர்னல் பாஞ்சோர் துறையை வீரரசி வேலுநாச்சியார் எதிர்த்தார். பாஞ்சோர் கைத்துப்பாக்கியால் சுட்டான். நாச்சியார் இரு கரங்களும் வாளைந்தி படை வீசி ஒரு குண்டு கூட தன்னை தீண்டாது தடுத்தார். தன்னிடமிருந்த 2 கைத்துப்பாக்கிகளில் இருந்தும் குண்டுகள் தீர்ந்தவுடன் பாஞ்சோர் வாட்போரிட தவிர வேறு வழியில்லை. ஒற்றை வாளால் நாச்சியார் அவர்களின் தாக்குதலை தாங்க முடியாமல் தத்தளித்தான். நாச்சியார் அவர்கள் தமது வாளை உரையில் போட்டு தனது வலது கரத்து வாளை உடையில் போட்டுக்கொண்டு இடது கரத்து வாளால் 2 மணித்துளில் மடக்கி பாஞ்சோரின் நெஞ்சில் கத்தி நுனியை வைத்து சரணடை செய்தார். அதே நேரம் வேங்கை பெரியவுடையார் தேவரும் தளவாய் வெள்ளை மருதும் உமராதுல் உபகரானை விரட்டிவிட்டு வந்தார்கள். ஜெயகோஷத்தால் அரண்மனையே அதிர்ந்தது. திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றிய சின்னமருதுவும் நன்னியும் வந்து சேர்ந்தனர். நவராத்திரி இறுதி நாளில் நவசக்திகளும் வீரமங்கை வேலுநாச்சியார் திருவருளில் ஒருங்கு சேர்ந்து ஒரு பெரும் சக்தியாக சிவகங்கை சீமையை மீட்டு தந்தது என்று பிரதானி தண்டவராயர் பிரதாபித்தார். கர்னல் பாஞ்சோர் ராணி வேலுநாச்சியார் அவரிடம் ஒரு உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டார். அவனையும் எஞ்சியுள்ள அவனது சிப்பாய்களையும் உயிரிடம் விட்டு விடுவது. அவர்கள் புதுக்கோட்டைக்கு தெற்கு திசை திரும்பி பார்ப்பதில்லை. தான் மேலிடத்திற்கு எழுதி சிவகங்கை சீமையை நேசநாடாக பாவிக்க ஆவண செய்வேன் என்பதாக பாஞ்சோரின் வாக்குமூலத்தை ஏற்று அவனையும் அவனது பரிவாரங்களையும் வீராங்கனை வேலுநாச்சியார் விடுவித்தார். வெற்றி பெற்ற வீரமங்கை வேலுநாச்சியார் பட்டத்து யானை மீது பட்டண பிரவேசம் செய்தார்கள். பெண்டிரும் ஆடவரும் பெருமையோடு கூடி ஆராத்தி சுற்றி குலவியிட்டு குதூகலித்தனர். மலர்மாறி பொழிந்து மகிழ்ந்தனர். அதாவது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் முதலாக, அதாவது இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு மன்னரும் தான் விட்ட அந்த நாட்டை பிடித்ததாக சரித்திரமில்லை. வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும்தான் இழந்த நாட்டை மீண்டும் வெற்றி கண்டு அரியாசனம் அமைந்து ஆட்சி அமைத்தார் என்பதுதான் வரலாறு. இந்திய சுதந்திர போராட்டத்துல ஜான்சி ராணி அப்படின்னு சொல்றாங்க. அது வரலாறை திரிக்கிற அந்த வடநாட்டுல நமது வேலுநாச்சியின் பேர் மறைக்கப்பட்டது. ஆனால் இந்தியா முழுவதிலும் வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் தான் ஒலிக்க வேண்டும் என முதலில் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இறங்கிய ஒரு பெண். அதனால அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாறு மிக சிறப்பான வரலாறு. பெண்களுக்கு அனைவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு பெண்கள் எப்படி வீரமாக செயல்பட வேண்டும், எப்படி விவேகமாக செயல்பட வேண்டும், எப்படி தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் வேலுநாச்சியார் அவர்கள். வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாறு சொல்றதுல செம்பியநாடு சேதுபதி டிவி பெருமை கொள்கிறது என்று கேட்டுக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.